Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல டேஸ்டி அண்ட் யம்மியான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு 100 கிராம், கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்தா, பாதாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இது பசும்பால் எடுத்துருக்கேன் நான். சர்க்கரை 200 கிராம் எடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெய் நம்ம தேவையான அளவு எடுத்துருக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அல்வாவுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா உப்பி பபிள்ஸ் மாதிரி வருது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதே பேன்லேயே நம்ம வச்சுருக்கிற மற்ற நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இந்த அளவு போதும். நம்ம இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடி கனமான ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் இதில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. 1/4 கிலோ கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கேரட் வதக்கி விட்டுக்கோங்க. பாதி அளவு இதிலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆனது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாதான் கெட்டியான பால். பசும்பால் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தெரியும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு வேக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க கொஞ்சம். பாருங்கள், நம்மளுடைய கேரட் அல்வா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்தளவு கொதித்து கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எனக்கு நல்லா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இப்போ தான் ஓரளவு பாலெல்லாம் நல்லா சுண்டி வருது. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரமாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா கேரட்டும் வேகாது, பச்சை வாசனை வரும். நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள், நல்லா கேரட் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பாலை சுத்தமாக வற்றி போயிடுச்சு. நல்லா ஓரத்தில் உள்ள ஏடையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை கரையும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும். ஒரு 5 நிமிஷம் சர்க்கரை நல்லா கரையிட்டும். கரைஞ்சி மீண்டும் நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய அல்வா கிட்டத்தட்ட முடிய போகுது. சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா தண்ணியாக இருந்துச்சு. இப்போ சர்க்கரைலாம் நல்லா இழுத்துக்கிச்சு. பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சிருக்கிற 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, பர்ஃபெக்டான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அல்வாவோட ஃப்ளேவர்லாம் இந்த நட்ஸில் ஃபுல்லாக இறங்கட்டும். பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாத எவ்வளோ சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சூடான டேஸ்டி அண்ட் எம்மியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. இதே மாதிரி கேரட் அல்வா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.